இன்னைக்கு காலையிலேயே இந்த கைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸா தான் இருந்தது. கை வலிக்க வலிக்க இந்த உளுந்த களி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல நம்ம கண்ணுக்கு வில்லனா தெரிஞ்சவங்களாம் இப்ப அப்படியே கடவுள் மாதிரி தெரிவாங்க. இந்த களியை செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாலே நமக்கு அப்படியே கோவம் பயங்கரமா வரும். அதுலயும் நம்ம பெரிய பொண்ணு ப்ரொமோஷன் ஆகும்போது அந்த டைம்ல குடுக்குற மெயின் டிஷே இந்த களி தான். இதை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். அந்த முட்டையை நல்லெண்ணையும் கொடுப்பாங்க பாருங்க, அந்த வேதனை இருக்கே அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையில அதெல்லாம் மறக்கவே முடியாது. கரெக்டா 2 நாட்டுக்கோழி முட்டை உடைச்சு லபக்குன்னு வாயில ஊத்தி விட்டு அந்த முட்டையோட ஆயுதமா பயன்படுத்தி அது நிரம்ப நல்லெண்ணெய் விட்டு அப்படியே வாயில கடகடன்னு ஊத்தி விடுவாங்க. ஆனா ஒரு சைடு என்ன விட்டுருங்கடா, வேணா அந்த முட்டையை ஆஃப் பாயில் மாதிரி போட்டு அதுல இந்த நல்லெண்ணெயெல்லாம் விட்டு கொண்டு வந்து கொடுங்க, எத்தனை நாள் சாப்பிடுறேன்னு சொல்லி கதறிக்கிட்டு கிடப்பேன். அந்த மாதிரிலாம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்டனாலதான் இப்ப பாடி தாங்குது. அதுலயும் முட்டி வலியில இருந்து முதுகு வலி முடி கொட்டுறது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. எப்படித்தானோ தெரியல. இப்பவுமே கேட்கிற எல்லாரும் பண்ற முதல் அட்வைஸ் என்னன்னா, உளுந்து களியில கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. வீட்லயே அந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் உளுந்து கஞ்சி இல்லைன்னா களி செஞ்சு சாப்பிட்டு இருக்கேன். ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்ல. நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.